4 பேர் கடை வச்சிருக்காங்க, நான் ஒருத்தருக்கு மட்டும் எப்படிதான் சேல்ஸ் ஆகிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியல. 3 விஷயம் பார்த்துட்டோம். 4வது ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு காம்ப்ளிகேட்டாக தான் இருக்கும். பட் ட்ரை டு கிராஸ்ப் இட். இப்போதைக்கு என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத கிராஸ்ப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நான் நினைக்கிற பிஸ்னஸ்க்கு பெரிய லெவல் கேபிட்டல் இருந்தால் தான் என் பிஸ்னஸை ரன் பண்ண முடியும் அப்படின்னா முதல் தப்பு அங்கே தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த டாட்டாவோட ரிலேட்டிவோ இல்லை அம்பானியோட சித்தப்பா பையனோ நம்மலாம் கிடையாது. ஆல் ஆர் பிலாங்ஸ் டு அன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. சரிங்களா? அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உண்மையை சொல்றதுல எதுவும் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ முதல் விஷயம், பெரிய லெவல் கேபிட்டல் போட்டு தான் என்னோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும்னா அங்கேயே நான் தப்பு பண்றேன்னு அர்த்தம். பெரிய லெவல் கேபிட்டல் தேவைப்படுற பிஸ்னஸை சூஸ் பண்ணாதான் நான் சொல்லலை, அதை சின்ன ஸ்கேல்ல எப்படி இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிக்கணும். ஓகேயா? ஃபர்ஸ்ட், உங்களோட பிஸ்னஸ் பெரிய கேபிட்டலை எதிர்பார்க்க கூடாது. 2வது விஷயம், இங்கதான் நம்ம நிறைய பேர் நம்ம பேரண்ட்ஸையும் தாத்தா பாட்டியும் திட்டுவோம். நாம கிரியேட் பண்ணியிருக்க இந்த ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் நம்மளோட நின்று போயிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நான் வேலை செஞ்சாதான், இல்லை நான் இருக்கிற மடியில தான் இந்த பிஸ்னஸ் இருக்கும், நான் இருக்கிற மடியில தான் என்னோட பிஸ்னஸ்ல இருந்து இன்கம் வரும் அப்படிங்கிற ஒரு சினாரியோவை நீங்க கிரியேட் பண்ணியிருந்தாலோ, இல்லை நான் காலையில போய் கடையை திறந்து சாயந்தரம் மட்டும் கடையில உட்காந்து நான் கல்லாவை க்ளோஸ் பண்ணிட்டு வந்தா தான் என்னோட வியாபாரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸை நீங்க கிரியேட் பண்ணியிருந்தாலோ நீங்க உங்களோட பிசினஸை டெவலப் பண்ண முடியாது. சார் ஆனா அப்போ நான் என்ன சார் பண்றது? நான் சூஸ் பண்ணியிருக்க பிசினஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நானே இருந்து பண்ணணுங்கிற மாதிரியான பிசினஸ் தான் சார் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணாதான் நான் சொல்லலை, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த ட்ராப்குள்ள இருந்ததுன்னா எல்லாத்துக்குமே ஒரு லூப் ஹோல் இருக்கு. அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு ஒரு வழிகள் இருக்கு. அதை கரெக்டா ஃபாலோ பண்ண தெரியணும். சிம்பிளா யோசிச்சு பாருப்பா, நம்ம ஊர்ல ஒரு சின்ன நகைக்கடை இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். நீங்க இங்க மார்க்கெட் போறீங்க, மார்க்கெட்ல ஒரு சின்ன நகைக்கடை வச்சிருக்காங்க, ஒரே ஒருத்தர் ஓனரா இருக்காரு, 2 எம்ப்ளாயிஸ் அந்த இடத்துல இருக்காங்க. அந்த ஒரு சின்ன நகைக்கடையை அவங்க மேனேஜ் பண்ணுவோம். அந்த 2 எம்ப்ளாயி வச்சு மேனேஜ் பண்ணுவோமே அவருக்கு பாத்தீங்கன்னா ஏறப்படியே மூச்சு வாங்குது. எப்படி சமாளிக்கிறது, எப்படி இவங்களை வச்சு வேலை வாங்குறது, எப்படி செக்யூர் பண்றது, எப்படி கவுண்ட் எடுக்கிறது, எப்படி என்ன டெவலப் பண்றதுன்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்து அவருக்கு. அதை சமாளிக்கவே அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அது துணி கடையா இருக்கலாம், நகை கடையா இருக்கலாம், எதை வேணாலும் இருக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். சரி, இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அப்புறம் எப்படிப்பா இந்த ஸ்ரீகுமரன், சென்னை சில்க்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்க புதுசா பிரான்ச் ஓபன் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க? ஏன் அவங்களுக்கு எல்லாம் கஷ்டம் கிடையாது? அப்புறம் எப்படி அவங்களால மட்டும் அவ்வளவு பெரிய விஷயங்களை சாதிக்க முடியுது, புதுசா பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணிட்டே போயிட்டு இருக்க முடியுது? There is a difference. That's called a systemization. அவங்க பிசினஸா பண்ணல, they are developing a system. அவங்களோட பிசினஸை ஒரு சிஸ்டம்குள்ள கொண்டு வர அவங்க முயற்சி பண்றாங்க. இதையும் நம்ம ஃபர்தரா வரக்கூடிய செக்ஷன்ஸ்ல பார்ப்போம். எப்பேற்பட்ட ஒரு பிசினஸையும் சிஸ்டமா எப்படி மாத்துறது அப்படிங்கிறது. அப்ப நம்ம இப்ப 2 விஷயம் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? பெரிய கேபிட்டல் தேவைப்படக்கூடாது. 2வது, நம்மளோட முடிஞ்சு போகக்கூடாது. அதே சமயம் 24/7 நாம மட்டுமே இருந்து கண்காணிச்சுட்டே இருந்தாதான் அது நடக்கும்னு அந்த விஷயம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அந்த விஷயம் வளராது. சரியா? 3வது விஷயம், ஈஸியா அடுத்தவங்க காப்பி அடிக்கிறதா இருக்கக்கூடாது. சார் நான் இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு டீ கடை வைக்கிறேன்னா அடுத்து கொஞ்ச நாள்ல என் பக்கத்துல இன்னொருத்தர் டீ கடை போடுவாரா மாட்டாரா? உன் கடை நல்லா சேல்ஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா பக்கத்துல ஒரு டீ கடை வருமா? ஈவன் உன்னோட நேமை நீ ப்ரொடெக்ட் பண்ணாம இருந்தா உன் பேர்லயே வரும். ஆக்சுவலி சார் சொன்ன மாதிரி ப்ரொஃபசர் பாலுன்னு போட்டிருந்தோம் சொன்னார் இல்லையா? ஆக்சுவலி இட்ஸ் மை பிராண்ட். என்னோட பிசினஸ்ல ப்ரொஃபசர் பாலு அப்படிங்கிறது என்னோட ஒன் ஆஃப் மை பிசினஸ். ஐ எம் நாட் ஓன்லி அன் ப்ரொஃபசர், ஐ எம் அன் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் as well as அன் சைக்காலஜிஸ்ட் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். ஸோ இந்த என்னோட 3 ப்ரொஃபஷனுடைய ஒரு காமன் நேம் தான் ப்ரொஃபசர் பாலு அப்படிங்கிறது. நான் என் பிராண்டை ப்ரொடெக்ட் பண்ணாம வச்சிருந்தேன் அப்படின்னா இதே மாதிரி ப்ரொஃபசர் பாலுன்னு இன்னொருத்தர் பேர் வச்சு அவர் பக்கத்திலேயே கடையை ஓபன் பண்ணி வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருவார். அப்ப நான் என்ன ஆகுறது? புரியுதா? அப்போ என்ன சார் பண்ண சொல்றீங்க? நம்ம பிசினஸ ஈஸியா அடுத்தவங்க காப்பி அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது.
இதுவே சில இடங்கள்ல யோசிச்சுப்பாரு, 4 பேர் கடை வச்சிருக்காங்க, நான் ஒருத்தருக்கு மட்டும் எப்படிதான் சேல்ஸ் ஆகிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் சொல்லி கேட்டிருக்கீங்கல்ல? அந்த ஏரியாவில் நிறைய கடை இருக்கும், ஆனா ஒரே ஒரு கடையில மட்டும் கும்பல் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி என்னதான் பண்றானோ தெரியல, அவன் கடையில மட்டும் எப்ப பாரு ஜேன்னு கும்பல் இருந்துகிட்டே இருக்கு. சொல்றமா இல்லையா? அப்ப அவங்க கடையில ஏதோ ஒண்ணு இருக்கு, அடுத்தவங்களால அதை காப்பி அடிக்க முடியல. கரெக்டா? அப்ப அந்த மாதிரி இருந்தாதான் நம்ம பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட பிசினஸ் அப்படித்தானே இருக்கணும். இல்ல 10ஓட 11 ஈ ஓட்டிட்டு இருக்க மாதிரி ஒரு கடையிலேயே நாம உட்காந்துருக்க போறோம், ஆளே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற? அந்த மாதிரி நம்மளோட பிசினஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட பிசினஸ்ல ஏதோ ஒரு யூனிக்னஸ் நிச்சயம் இருந்தே தீரணும். அப்ப அடுத்தவங்க ஈஸியா காப்பி அடிக்கிற மாதிரி நம்மளோட பிசினஸ் இருக்கக்கூடாது. ஓகேயா? 3 விஷயம் பார்த்துட்டோம். 4வது ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு காம்ப்ளிகேட்டா தான் இருக்கும். பட் ட்ரை டு கிராஸ்ப் இட். இப்போதைக்கு என்ன சொல்றோம் அப்படிங்கிறத கிராஸ்ப் பண்ணிக்கோங்க. லேட்டர் யூ வில் திங்க் ஆன் இட். சரிங்களா? உங்க பிசினஸ் பார்க்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலுமே செய்யறதுக்கு சிம்பிளா இருக்கக்கூடாது. இது ஒரு வித்தியாசமான ஒரு ரூல். எப்படி சார் பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கும், செய்யறதுக்கு சிம்பிளா இருக்காது? சும்மாவா சொன்னாங்க கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு? சொல்றது ஈஸி. சொந்தக்காரன் ஒருத்தர் 4 பேர் வருவான், பாயசத்துல உப்பு இல்ல, புளியோதரையில புளி இல்லையாம்மா. சரியா? இங்கன்னு இல்லை, எங்க போனீங்கன்னாலும் இந்த மாதிரி ஒரு 4 கேரக்டர் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, பட் கெட் இன் டு த திங்ஸ். சொல்றது ஈஸி. எல்லாத்துலயும் குத்தம் கண்டுபிடிக்க 1000 பேர் இருப்பாங்க, ஆனா உருப்படியா செய்ய ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். நம்மளோட பிசினஸ்ல நாம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள்ல லாஸ்டா நான் சொன்னது இதுதான். நம்மளோட பிசினஸ் பார்க்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலுமே பிராக்டிக்கலா செய்யறதுக்கு காம்ப்ளிகேட்டான ஒண்ணா இருக்கணும். அப்பதான் நம்ம பிசினஸை பார்க்கறவன் உடனே காப்பி அடிக்கணும்னு நினைச்சானாலும் வேலைக்கு ஆகாது. அவனால அந்த பிசினஸ் பண்ண முடியாது.